போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்து வந்த போப் பிரான்சிஸ்க்கு கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். நுரையீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த அவருக்கு சுவாச குழாயில் பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் வைரஸ்கள், பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் ஒட்டுண்ணிகள் என பல வகையான தொற்று பாதிப்பும் ஏற்பட்டது. மருத்துவமனையில் 5 வாரங்களுக்கு மேலாக சிகிச்சையில் இருந்து போப் பிரான்சிஸ் உடல்நலம் தேறிய நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இந்நிலையில் மருத்துவ கண்காணிப்பில் இருந்த போப் பிரான்சிஸ் நேற்று காலமானார். நேற்று காலை 7:35 மணிக்கு போப் பிரான்சிஸ் உயிர் பிரிந்ததாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. போப் பிரான்சிஸ் மறைவுக்கு உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் இன்றும் நாளையும் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. இறுதிச் சடங்கு நடைபெறும் நாளிலும் துக்கம் அனுசரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துக்கம் அனுசரிக்கப்படும் 3 நாட்களும் நாடு முழுவதும் தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டு அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.